வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. நாம் இன்று காண இருப்பது அலகு 4 எலக்ட்ரிசிட்டி யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி என்கின்ற பாடத்தினுடைய இரண்டாவது பாகத்தை காண இருக்கின்றோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின்தடை எண் மற்றும் மின்கடத்தி எண் என்ன என்பதை பற்றி இன்று காண இருக்கின்றோம். You can verify by doing the experiment that the resistance of any conductor R is directly proportional to the length of the conductor L and is inversely proportional to its area of cross section A. R is directly proportional to L or R is inversely proportional to 1 by A. ஒரு கடத்தியினுடைய மின்தடையானது R அதன் நீளத்திற்கு Lற்கு நேர்த்தகவிலும் குறுக்குவெட்டு பரப்பு A எதிர்த்தகவிலும் அமையும். A மீன்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், Lங்கிறது லென்த்து, Rங்கிறது மின்தடை ரெசிஸ்டன்ஸ். R is directly proportional to L, R is inversely proportional to 1 by A. இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம்னா R is directly proportional to L by A அப்படின்னு எழுதலாம். Therefore R is equal to rho of L by A. Rho is a constant is called as electrical resistivity. rho என்பது ஒரு மாறிலி, இது கடத்து பொருளுடைய தன் மின் தடை எண் எனப்படும். Specific resistivity, electrical resistivity or specific resistance of the material of the conductor. Rho is a constant called as a electrical resistivity or specific resistance, மின் தடை தன் மின் தடை எண் என்பது பேர். மெட்டீரியல் ஆஃப் கண்டக்டர் ஃப்ரம் அந்த மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ரோ ஈக்குவல் டு RA. அப்போ ரோ மட்டும் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரோ ஈக்குவல் டு RA by L. இப்போ நம்ம உதாரணத்துக்கு L equal to 1 மீட்டர், A equal to 1 மீட்டர் ஸ்கொயர்டு, தென் ஃப்ரம் த எபவ் ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னா ரோ equal to Rன்னு மாறிடும். Lங்கிற இடத்துல 1ஐயும் ஏங்கிற இடத்துல 1 மீட்டர் ஸ்கொயர்டையும் நம்ம பிரதிட்டோம்னா 1 to 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரோ equal to R என மாறும். இப்போ நம்ம என்ன இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா, hence the electrical resistivity of a material is defined as the resistance of the conductor of unit length and unit area of cross section. Its unit is ohm meter. ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படும் மின் தடை அக்கடத்தி பொருளினுடைய தன் மின்தடை எண் என வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய அலகு ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்ட பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று. Hence electrical resistivity of the material defined as the resistance of the conductor of unit length of unit area of cross section. அதனுடைய மின்தடை கடத்தி பொருளுடைய தன்மின் தடை என வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லி யூனிட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் இஸ் எ மெஷர் ஆஃப் ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் டு பேசேஜ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட். இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் எ கிவன் மெட்டீரியல். அப்போ ஒரு கடத்தினுடைய மின்தடை எண் என்பது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தினை எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவு அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்ட உலோகப் பொருளுக்கு மின்தடை எண் மாறிலி ஆகும். ஏதாவது கிவன் மெட்டீரியலுக்கு அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நிக்ரோம் இஸ் த கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு 1.5 into 10⁻⁻6 ஓம் மீட்டர். ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஹீட்டிங் எலிமெண்ட். நிக்ரோமை பயன்படுத்தி ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட்டை நம்ம தயார் பண்ணலாம். அதனுடைய ஹையஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ அப்படின்றதையும் உனக்கு இங்கே டியூ நோ அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. தென் த கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி, மின் கடத்து திறன் மற்றும் மின் கடத்து எண் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லணும். கண்டக்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஹென்ஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட் இன் இட்.
ஒரு பொருளின் வழியாக மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு அப்பொருளுடைய மின்கடத்து திறனாகும். The conductance of the material is mathematically defined as the reciprocal of its resistance. மின்தடையினுடைய தலைகீழி மின்கடத்து திறன் சொல்லி பேர். மேத்தமெட்டிக்கலி கணிதவியல் ரீதியாக இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் மின்தடையினுடைய தலைகீழி மின்கடத்து திறன் என வரையறுக்கப்படுகிறது. G=1/R. அப்போ இதனுடைய அலகு நம்ம எப்படி எழுதுவோம்? ஆரை வந்து ஓம்னு எழுதுவோம், 1/Rங்கிறத மோன்னு அப்படி எழுதணும், MHO மாற்றி எழுதணும் அப்படியே, அல்லது ஓம் டு தி பவர் ஆஃப் -1. இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் எ மோ. அப்போ மின்தடையினுடைய தலைகீழி மின் கடத்து எண் எனப்படும். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. மின்தடையினுடைய தலைகீழி கடத்தியின் மின்கடத்து திறன். அப்போ மின்தடை எண்ணினுடைய தலைகீழி மின்கடத்தி எண். ரோஸ் ஈக்குவல் டு 1 சிக்மா ஈக்குவல் டு 1/ρ அப்படின்னு அர்த்தம். ரோங்கிறது மின்தடை எண். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி 1/ρ இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சிக்மா. இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் டு தி பவர் ஆஃப் -1 மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் எ மோ மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. இதனுடைய அலகு ஓம் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1 அல்லது மோ மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1 என குறிப்பிடப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடத்தி பொருளுக்கு இட்ஸ் யூனிட் ஓம் மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. இட்ஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் எ மோ மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. The conductivity is a constant for a given material. Electrical conductivity of the conductor is a measure of its ability to pass a current through it. Some material are good conductor of electric current. Example copper, aluminium, etc. கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டாக சில பொருள்கள் மின்னோட்டத்தை நன்கு கடத்தும். எடுத்துக்காட்டாக தாமிரம், அலுமினியம். சில பொருள்கள் மின்சாரத்தை கடத்தாது. அதுக்கு பேர் இன்சுலேட்டர், காப்பான்கள்னு சொல்லி பேர். கிளாஸ், வுட், ரப்பர் இதெல்லாமே வந்து மின் கடத்தா பொருளுக்கு எடுத்துக்காட்டு. கண்டக்டர் இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தேன் ஃபார் இன்சுலேட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, மின்தடை எண்ணானது காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு. பொதுவாக பயன்படும் சில மின்தடை எண் மதிப்பு அட்டவணை உனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்டவணை என்ன என்பதை நாம் வந்து புக்கில் இருக்குது. கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், நிக்கல், குரோமியம் அது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது? 1.62, 6.84, 12.9. இன்சுலேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10^10, 10^13 to 10^16, 10^10 to 10^14 வரைக்கும் இருக்குது அப்படின்றத உனக்கு அளவாக வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் தேன் ஃபார் இன்சுலேட்டர் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் சம் காமன்லி யூஸ்டு கிவன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிவன் டேபிளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிவன் லென்த் L கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் R கொடுத்துருக்காங்க, ஓ மீட்டர் ஏரியா A கொடுத்துருக்காங்க. இப்போ ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும், கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு RA/L. ஆறுங்கிறது எவ்வளோன்னு தெரியும், ஏங்கிறது எவ்வளோன்னு தெரியும், L எவ்வளோங்கிறது தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 2 × 10⁻⁷/10 = 4 × 10⁻⁸ ஓம் மீட்டர். இப்போ ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸினுடைய ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் G = 1/R அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும். R கொடுத்துருக்காங்க, R 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 = 0.5. 1/R அப்படின்னா ஆறுங்கிறது ஓம்னு எழுதுகிறோம், 1/R மோ அப்படின்னு எழுதணும், அவ்வளோதான். அப்போ கண்டக்டிவிட்டி எப்படி எழுதணும்னாக்கா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1/4 × 10⁻⁸ வரும், 0.5. 1/4 = கால் பங்கு, 0.25 × 10⁻⁸ மோ மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. இந்த எளிதான கணக்கோட இந்த கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது முடியுது. அதற்கு அடுத்தபடியாக வந்து இன்னொன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். மின் தடை எண்களுடைய தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். So far you have learnt how the resistance of the conductor affect the current through a circuit. You have also studied in the case of a simple electrical circuit containing a single resistor. Now in practice you may encounter a complicated circuit which uses a combination of many resistors. This combination of resistors
இஸ் நோன் அஸ் த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடையாக்கிகளை பயன்படுத்தி ஒரு சுற்றை வரைஞ்சிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்னு சொல்லி பேர். ஆர் குரூப்பிங் ஆஃப் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் கேன் பி கனெக்டட் இன் வேரியஸ் காம்பினேஷன். The two basic method of joining resistors together, the resistors connected in series and resistors connected in parallel. தொடர் இணைப்பிலே பக்க இணைப்பிலே எவ்வாறு மின்தடைகளை பயன்படுத்தி ஒரு மின் சுற்றை உருவாக்குகிறோம் என்பது தான் இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பிலே உருவாக்கக்கூடிய சுற்று, இன்னொன்று பக்க இணைப்பிலே உருவாக்கக்கூடிய சுற்று. இந்த ஃபாலோவிங் செக்ஷன்ஸ் யூ ஷல் கம்ப்யூட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் which when many resistors having different resistance values are connected in series and in parallel. இப்போ முதல்ல ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் நம்ம பார்க்குறோம். மின்தடை ஆக்கிகளுடைய தொடர் இணைப்பை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். சீரிஸ் சர்க்யூட் கனெக்ட்ஸ் எ காம்பனன்ட்ஸ் ஒன் ஆஃப்டர் த அதர் டு ஃபார்ம் எ சிங்கிள் லூப். ஒரே ஒரு இணைப்பை மட்டுமே கொண்டு மின்சுற்றை தொடர் இணைப்பு என்பது மின்கூறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவதாகும். தொடர் மின் சுற்றில் மின்னோட்டமானது ஒரே ஒரு மூடிய சுற்றின் வழியாகவே பாயும். கனெக்டட் இன் எ சிங்கிள் லூப். A series circuit has only one loop through which the current can pass. Its circuit is interrupted at any point in the loop. No current can pass through the circuit. இதற்கு நடுவிலே ஏதாவது ஒரு புள்ளியிலே இணைப்பு தடைப்பட்டால் அந்த சுற்றிலே மின் இணைப்பு இணைக்கப்பட்டுள்ள மின் சாதனங்கள் வேலை செய்யாது. இதனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் விழாக்களில் பயன்படுத்தக்கூடிய ஒளிரும் தொடர் விளக்குகள் அதான் சொல்லியிருக்கிறாங்க. Series circuit are commonly used devices such as flashlights. Thus, if the resistors are connected end to end so that the same current pass through each of them, then they are said to be connected in series. இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள மின்தடையாக்கியினுடைய தொடராக உள்ள பொழுது ஒவ்வொரு மின்தடையாக்கியின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாயும் என்பதுதான் இதனுடைய முழுமையான அளவு. அப்போ இதுக்கு எப்படி let the three resistance R1, R2, R3 be connected in series. படத்தில் காட்டியுள்ளவாறு வச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்கா let the current flowing through them be I. இதில் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு I, induction. According to Ohm's law, the potential difference V1, V2, V3 across R1, R2, R3 respectively are given below. மூன்று மின்தடை ஆக்கிகள் R1, R2, R3 மற்றும் தொடரிணைப்பிலே இணைக்கப்பட்டுள்ளது. ஐங்கிற மின்னோட்டம் மின்தடை ஆக்கியின் வழியே மின்தடை ஆக்கிகள் R1, R2, R3, R3 வழியே குறுக்கே செல்லும் பொழுது மின்னழுத்தங்கள் முறையே V1, V2, V3 ஆகும். அப்போ V IR1, V2 IR2, V3 IR3. ஒவ்வொரு மின்தடைக்கும் எதிராக உள்ள மின்னழுத்த வேறுபாட்டினை V என கூறலாம். மொத்தமாக மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம என்ன சொல்லலாம்? Vன்னு சொல்லலாம். V sum of the potential difference across the ends of each resistors. ஒவ்வொரு மின்தடையாக்கிகளின் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு, அது மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அளவு, அதனுடைய மொத்த கூடுதல் என அங்கு அழைக்கப்படுகிறது. V V1 + V2 + V3. அப்போ இங்கே யூஸிங் த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? V IR1 IR2 + IR3. அப்போ குறிச்சிக்கலாம் டோட்டலாக Vங்கிறது. V I1 R1 அல்லது IR1 IR2 IR3 எப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். தென் the effective resistors is a single resistors which can replace the resistors effectively so as to allow the same current through the electric circuit. Let the effective resistance of the series combination of the resistors be RS, sum of resistors னு அர்த்தம். V IRS. Combining the equation IRS IR1 + IR2 + IR3, RS R1 + R2 + R3. RS, sum of the resistors R1 + R2 + R3. Thus you can understand that when the number of resistors are connected in series, their equivalent resistance or effective resistance equal to sum of the individual resistance. When n resistance is equal the resistance R are connected in series, the equivalent resistance n into R or RS = n into R. Number of resistance, the equal resistance in series combination is greater than the highest individual resistance. மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் பொழுது
தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். The equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய கூற்று. அதுக்கு அடுத்தபடியாக இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தை எளிதாக நாமளே சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். I V/RS. RSங்கிறது சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 + R2 + R3. அதனுடைய வேல்யூ டோட்டல் கொடுத்துருக்காங்க. வியினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வியினுடைய வேல்யூ 10, சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூடைய 10, 10/10 = 1 ஆம்ப். ஏன் ஆம்ப்ஸ் போடுறோம் அப்படின்னோம்னா மின்னோட்டத்தினுடைய அலகு I ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறதுனால ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அதுக்கு அடுத்தபடியாக பேரலல் என்ன இருக்குன்னா, a parallel circuit has 2 or more loops through which current can pass. If the circuit is disconnected in one loop, the current can still pass through the other loop. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திலே அதனுடைய லூப் கட் ஆனாலும் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒர்க் பண்ணும், வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். The wiring in a house consists of parallel circuit. பக்க இணைப்பு மின்சுற்றிலே மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்று இருக்கும். ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுக்கின் வழியாக மின்னோட்டம் பாயும். இது நமது வீடுகளிலே உள்ள மின்கம்பி இடல் பக்க இணைப்பிலே இணைக்கப்பட்டுள்ளது என்பது இதற்கு சரியான வரையறை. அடுத்தது இதில் கன்சிடர் த 3 ரெசிஸ்டன்ஸ். எப்படி சீரிஸ் சர்க்யூட்டில் பண்ணமோ அதே மாதிரி பண்ணணும். அங்கே IR1, IR2, IR3 போடுறோம். பேரலில் போடும்போது I1 = V/R1, I2 = V/R2, I3 = V/R3. The total current through the circuit given by I = I1 + I2 + I3. அப்போ யூசிங் த ஈக்குவேஷன்லாம் பயன்படுத்தி I = V/R1 + V/R2 + V/R3. அப்போ டோட்டலாக பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பேரலல் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் RP = என்ன வரணும்னா I = V/RP. அப்போ V/RP = V/R1 + V/R2 + V/R3. அப்போ 1/RP = பேரலல் சர்க்யூட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரணும்னா 1/R1 + 1/R2 + 1/R3. இது எப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே இட் வில் பி கோ த்ரூ த இன்ஃபினிட்டிஸ். அங்கே RN, இங்கே R/N அப்படின்னு போட போகிறோம். அது ஒன்று தான் மாறப்போகுது. Thus when the number of resistance are connected in parallel, the sum of the reciprocal of the individual resistance is equal to the reciprocal the effective or equivalent resistance when n resistors equal resistance are connected in parallel. The equivalent resistance is R/N. அங்கே RN, NR, இங்கே R/N. அப்போ 1/RP = 1/R + 1/R + 1/R. It will be go through the N/R வரைக்கும் போகணும். Then 1/RP parallel, then RP parallel resistance = R/N. அங்கே NR, இங்கே R/N. The equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. இதுதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இறுதியான கூற்று. என்ன கூற்று அப்படின்னாச்சுன்னா, மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடையானது தனித்தனியான மின்தடையாக்கிகளுடைய குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். இங்கே ஹையஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸு இங்கே இதில் இப்போ சீரீஸில் இங்கே பார்த்தீங்கன்னா மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடையானது தனித்தனியான மின்தடைகளுடைய குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் என்பது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கூற்று. The equivalent resistance of the parallel combination is less than the lowest of the individual resistance அப்படிங்கிறதோட இது முடியுது. அடுத்து இதிலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை. தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சீரியஸ் கனெக்ஷனாக பேரலல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ஷன் சீரியஸு, ஆனால் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் இருக்கணும் அதில். அந்த மாதிரி இருந்ததுன்னா இஃப் யூ கன்சிடர்டு த கனெக்ஷன் ஆஃப் எ செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் that are connected in series, you get a series parallel circuit. Let R1 and R2 be connected in parallel, given an effective resistance of RP. Similarly, let R1 and R2 be connected in parallel to give an effective resistance of RP. Then both of these parallel segments are connected in series. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுக்களை தொடர் இணைப்பிலே இணைக்கப்படும்.
நமக்கு தொடர் பக்க இணைப்பு சுற்றுக்கள் கிடைக்கும். மின்தடையாக்கிகள் R1 மற்றும் R2 பக்க இணைப்பிலே இணைக்கப்பட்டு தொகுபயன் மின்தடை RP கிடைக்கிறது. இதே போல் R3 மற்றும் R4 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு அதன் தொகுபயன் மின்தடை RP2, இது RP1 RP2 கிடைக்குது. இந்த ரெண்டையும் கொண்டு போய் பக்க இணைப்பு சுற்றுக்களை தொடராக இணைக்கணும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸை பக்க இணைப்பில் இணைச்சி அதை கொண்டு போய் சீரீஸில் இணைக்கிறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 1/RP1 = 1/R1/R2, 1 + 1/R2, 1/RP2 = 1/R3 + 1/R4. அப்போ இதில் R டோட்டல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/RS1. இதனுடைய முடிவில் வந்து என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா R டோட்டல் = RP1 + RP2. ஏன்னா கடைசியாக கொண்டு போய் எதில் இணைக்கிறோம் அப்படின்னா நம்ம சீரிஸ் சர்க்யூட்டில் இணைக்கிறோம். அப்போ அதனுடைய தொகுபயன் மின்தடை எப்படி இருக்கும் அப்படின்னா R டோட்டல் = RP1 + RP2 இப்படி தான் இணைக்கணும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்க இணைப்பிலே தொடர் மின்தடை ஆக்கிகள் parallel கனெக்ஷன் இன் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ். இது அப்படியே வைஸ் வெர்சா அப்படியே மாறி வரும். மாறி வரும்போது பார்த்திங்கன்னா 1/R டோட்டல் என்ன வருது அப்படின்னாச்சுன்னா 1/RS1 + 1/RS2 அப்படின்னு சொல்லி மாறி வரும். வைஸ் வெர்சா அப்படியே இதற்கு தலைகீழாக மாறி வரும். எப்படி அதில் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு சொல்கிறோமோ அதே போல் இதில் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. 2 மின்தடைகளை சீரீஸில் பண்ணிவிட்டு அடுத்த 2 மின்தடைகளை சீரீஸில் பண்ணிவிட்டு இந்த 2 மின்தடைகளையும் கொண்டுட்டு போய் பேரலாக பண்ணணும். பேரலாக கனெக்ஷன் பண்ணால் எப்படி வரும் அப்படின்றது அதனுடைய ஆன்சர். இப்போ தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். இதுக்கு வந்து கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல தொகுமின் தடை எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், லெஸ் தேன் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலில். அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து சீரீஸில் எப்படி இருக்குன்னா கரண்ட் இஸ் லெஸ் ஆஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். ரெசிஸ்டன்ஸ் மோர், கரண்ட் லெஸ். கரண்ட் இஸ் மோர், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் லெஸ். அப்படியே வைஸ் வெர்சா மாறி மாறி சுவிட்சிங் ஆன் ஆஃப் சீரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட் அதர்ஸ் டு நாட் ஒர்க். சீரீஸில் ஒர்க் ஆகாது. ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா மீதி இதாகாது. ஆனால் வந்து பேரலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுக்கள் வழியாக மின்னோட்டம் பாயும். ஒரு லூப்பில் வந்து போயிருந்தாலும் மீதி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்து இதை பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷனை போட்டு அந்த பேரலல் கனெக்ஷன் டு சீரியல் ரெசிஸ்டர்ஸ்னுடைய இதை வந்து கணக்கு வந்து முடிக்கிறாங்க. வைஸ் வெர்சாவாக மாறுது அப்படிங்கிறத வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து ஹீட்டிங் 4.75 அடுத்தது 4.75 மீன்ஸ் 7475. 4.75 வந்து நம்ம புக்கில் இல்லை. என்ன அப்படின்னாச்சுன்னா தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்று ஒப்பிடல் ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணுறது. 2 சுற்றுக்களை வந்து கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் 4.73, 4.74, 4.75 வந்து கம்பேரிசன் பிட்வீன் த சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். 2 மின் சுற்றுக்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் மே பி சம்டு ஆஸ் ஃபாலோஸ் இந்த டேபிள் 4.3. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் இந்த டேபிள் 4.3 தான் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு, மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. மின்னோட்டம் பாய்ஞ்சால் வெப்பம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஃபேன் ஓடுது, லைட் எரியிறது. இப்போ ஃபேன் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்து போய் தொட்டு பார்த்தோம்னா ஹீட்டாக இருக்கும். லைட்டு கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு இருந்து போய் கை வச்சு பார்த்தா ஹீட்டாக இருக்கும். அப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சு, கரண்ட்டு மூலியமாக அந்த பொருள் இயங்கிச்சுன்னா கண்டிப்பாக டு ப்ரொடியூஸ் ஆஸ் ஏ ஹீட் அப்படிங்கிறது தான். இந்த ஹீட்டை பற்றின விளக்கத்தை கொடுத்தவர் ஜூல்ஸ் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. அதனால் அது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க இதுக்கு. இப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். Have you ever touched the motor casing of fan which has been used for a few hours continuously? ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்குது. What do you observe? The motor casing is warm. தொட்டு பார்த்தா சுடுது. This is due to the heating effect of current. இந்த மாதிரி மின்னோட்டங்கள் பாய்வதற்காக உண்டாகக்கூடிய வெப்ப விளைவு இதுதான். The same has to be observed the touching the bulb which was used for a long duration. Generally a source of electrical energy can develop the potential difference across the resistors. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து மின்னோட்டமானது கடத்தப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா which is connected to that source, that this potential difference constitutes the current through the resistors.
ஃபார் கண்டினியூஸ் டிராயிங் ஆஃப் கரண்ட் த சோர்ஸ் ஹேஸ் டு கண்டினியூஸ்லி ஸ்பெண்ட் இன்டு எனர்ஜி. அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஆற்றல் தோன்றுது. அந்த ஆற்றலுக்கு பேர் தான் வெப்ப ஆற்றல்னு பேர். A part of energy from the source can be converted into useful work and the rest will be converted into heat energy. தொடர்ச்சியாக ஆற்றலை வேலை செஞ்சு அது வந்து ஒரு வெப்ப ஆற்றலை உருவாக்குது. Thus the passage the electric current through the wire result in the production of heat. This phenomena is called heating effect of current. This heating effect of current used to the device like electric heater, electric iron பாக்ஸ்லேயும் ஹீட்டர்லேயும் வந்து இந்த மெத்தடில் தான் நாம் வந்து தொடர்ந்து இயங்க வச்சு அதன் மூலியமாக வெப்பத்தை உற்பத்தி பண்ணி நாம் எடுத்துக்கிறோம். எனவே மின்கம்பியினுடைய வழியே மின்னோட்டம் செல்வதால் வெப்பம் உருவாகுது. இந்த நிகழ்வு மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு. மின்னோட்டத்தினுடைய இந்த வெப்ப விளைவு மின் சூடேற்றி வாட்டர் ஹீட்ரு, மின் சலவை பெட்டி எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் அதை பயன்படுத்துகிறோம். அடுத்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். லெட் I be the current flowing through a resistance R, V be the potential difference across the resistor. The charge flowing through the circuit for the time interval T is Q. Q means மின்னூட்டம். R மின்தடையுள்ள மின்தடை ஆக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டம் I என்க. மின்தடை ஆக்கில் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V என்க. T வினாடி வழியே மின்தடை வழியே பாயும் மின்னோட்டம் Qனா Qங்கிற மின்தடை ஆக்கிகளை மின்னோட்டத்தை மின்தடை ஆக்கில் முனைகளுக்கிடையே the work done moving through the charge Q across the ends of the resistor with the potential difference V with VQ. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். I=Q/Tங்கிற ஃபார்முலாவில் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றது. இந்த வேலை மின்தடையிலே வெப்ப ஆற்றலாக மாறி வெளிப்படுகிறது. எனவே உருவாக்கப்படக்கூடிய வெப்பம் H=W. அப்போ W=V/Q அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஏற்கனவே தெரியும் I=Q/T. அப்போ Qங்கிறது என்ன அப்படின்னா IT என்பது நமக்கு முன்னாடியே தெரியும், ஆல்ரெடி வேணும். அப்போ ஓம்ஸ் லாவிலேருந்து கொண்டு வரணும். H=VIT. ஏன் VIT வருது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா I=Q/Tங்கிறது நமக்கு தெரியும், Q=I/Tங்கிறது தெரியும், W=V/Q அப்படிங்கிற பொழுது Qக்கு பதிலாக I/Tங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ H=VIT. ஓம்ஸ் லாவிலேருந்து V=I/R. therefore V=I/R I/T. அப்போ I/I² H=I²R/T என்பது இந்த ஜூல்ஸ் லாவினுடைய வரையறை. This is known as the Joule's law of heating. Joule's law of heating states that the heat produced in any resistor is directly proportional to the square root of the current passing through the resistors I². H heat வந்து நேரடியாக தொடர்புடையது. directly proportional to I² and directly proportional to the resistance and directly proportional to the time passing through the time for which the current passing through the resistors. கால அளவிற்கு நேர்விகித தொலைவிலும் அதனுடைய மின்தடைக்கு நேர்விகித தொடர்பிலும் அதன் வழியே பாயக்கூடிய மின்னூட்டத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்திலும் தொடர்புடையது அப்படிங்கிறதா இதனுடைய ஜூல்ஸ் லாவினுடைய வரையறை. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மின்சார வெப்பமேற்றக்கூடிய சாதனங்கள் என்னென்ன அப்படின்னா the heating difference of electric current is used in many home appliances such as a electrical iron, electrical toaster, electrical oven, electrical heater, geyser, etc. In these appliances nichrome தான் முதல்ல மெயினாக பயன்படுத்துகிறாங்க. which is the alloy nickel and chromium is used in the heating element. Why? Yeah, because it is a high resistivity and high melting point. இட்ஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நிக்ரோமியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குரோமியத்தை நிக்கலும் குரோமியம் சேர்ந்தது தான் நிக்ரோமு. நிக்ரோம் வந்து உலோக கலவையாலான சுருள் வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுகிறது. ஏன்னா அதிக மின்தடையும் அதிக உருகுநிலையும் கொண்டது, விரைவில் ஆக்சீகரணத்திற்கு உள்ளாகாது, டஸ் நாட் ஆக்சிடைஸ்டு. அதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபியூஸ் ஒயர். த ஃபியூஸ் ஒயர் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் in an electric circuit. When a large current passes through the circuit, the fuse wire melts due to Joule's heating effect and hence the circuit gets disconnected. மின் உருகிகளை மின் சுற்றோடு தொடராக இணைக்கப்படும் பொழுது சுற்றிலே அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவின் காரணமாக மின் உருகு இழை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. எனவே மின் சுற்றும் மின்சாதனங்களும் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது.
Therefore, the circuit and the electrical appliances are saved from any damage. The fuse wire is made up of a material whose melting point is relatively low. மின் உருகுநிலையானது குறைந்த உருகுநிலை கொண்ட பொருள்களால் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதா இது. அடுத்தது ஃபிலமெண்ட் இன் பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட், குண்டு பல்ப் இருக்குல்ல ஃபிலமெண்ட், அதை சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் பல்ப், த ஸ்மால் ஒயர் இஸ் யூஸ்டு நோன் அஸ் த ஃபிலமெண்ட். The filament is made up of a material whose melting point is very high. When a current passes through this wire, heat is produced in the filament. When the filament is heated, it glows and gives our light. Tungsten is commonly used material to make the filament bulb. மின்விளக்கிலே மின் இழை என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறிய கம்பி பயன்படுத்தப்படுகிறது. இது மிக அதிக உருகுநிலை கொண்ட பொருள்களால் உருவாக்கப்படுகிறது. மின்னோட்டம் இதன் வழியாக செல்லும் பொழுது வெப்பம் உருவாகி மின் இழை சூடுபடும் பொழுது இது ஒளிர்ந்து வெளிச்சத்தை கொடுக்கிறது. பொதுவாக டங்ஸ்டனால் ஆன மின் விளக்குகளிலே டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு காமன் டங்ஸ்டன் அப்படிங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இந்த மின் விளக்குகளை மின் இழையாக நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஜூல்ஸ் வெப்ப விதி ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். H=I²RT அப்படின்ட்டு. இங்கே R அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 ஓம். கரண்ட் I என்பது 6 ஆம்பு. டைம் T=5 செகண்ட்ஸு, 5 மினிட்ஸ். அப்போ அதை செகண்ட்ஸாக மாற்றணும். 5 × 60 செகண்ட்ஸு 300 செகண்ட்ஸாக மாற்றிடணும். டைரெக்டாக இப்போ நம்ம கொண்டுட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6² × 5 × 300 H=54,000 ஜூல். ஏன் வர்றான் அப்படின்னா ஹீட்டு விளைவு ஆற்றல் மூலியமாக உண்டாகிறது, அதனால் ஜூல் அப்படின்னு சொல்லி அதனுடைய யூனிட்டோட சொல்லி முடிக்கிறோம். இந்த கணக்கு இதில் புக்கில் ஏற்கனவே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈஸியான கணக்கு. டைரெக்டாக கொண்டு போய் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது எலக்ட்ரிக் பவர், மின் திறன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இன் ஜென்ரல் பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். வேலை செய்யப்படும் விதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் விதம் திறன் என வரையறுக்கப்படுகிறது. Similarly, the electric power is defined as the rate of consumption of electrical energy. It represents the rate at which the electrical energy is converted into some other form of energy. மின்னோட்டத்தை பயன்படுத்தி நம்ம கரண்ட்டை மட்டும் பயன்படுத்தி என்னென்ன வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. வேறு எந்த ஆற்றல் வடிவமாக மாற்றப்படும் விதத்தை தான் இது குறிக்கிறது. மின்னோட்டத்தை ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையினுடைய அளவு மின்திறன் என நம்ம சொல்லலாம். Suppose the current I flows through a conductor, resistance R for a time t, then the potential difference across the two ends of the conductor is V. The work done W to move the charge across the ends to the conductor is given by the equation கொடுத்துருக்காங்க. அப்போ W=VIT அப்படிங்கிறத நாம் ஜூல்ஸ் லாவுக்கு பார்த்துட்டோம். VIT-ல the power P=work by time. அப்போ Pங்கிறது என்ன அப்படின்றதுனாக்கா P=VIT/T. therefore P=V × I. கடத்தி நீர் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V ஆக இருக்கும் பொழுது R மின்தடை கொண்ட கடத்தியின் வழியே I மின்னோட்டம் T காலத்திற்கு பாய்வதாக கொண்டோமானால் மின்னூட்டங்களை கடத்தியின் முனைகளுக்கிடையே நகர்த்துவதாக செய்யப்பட்ட வேலை W=VIT. எனவே மின்திறன் VIT/T. அப்போ T/T கேன்சல் ஆயிரும். P=VI. எனவே செய்யப்பட்ட வேலை என்பது மின்திறன் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய காலம் கடத்தியின் முனைகளுக்கிடையே ஏற்படும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் என்றும் கூறலாம். Thus, the electric power is the product of the electric current and the potential difference due to which the current passes through the circuit. V × I = P என்ற இதோட இது எலக்ட்ரிக் பவருக்கு கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர், அதனுடைய அலகு என்ன அப்படின்றத சொல்லணும். மின்திறனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லணும். மின்திறனுடைய SI அலகு 1 வாட்டு. 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் 1 ஆம்பியர் மின்னோட்டத்தில் செயல்படும் மின்கருவி பயன்படுத்திக் கொள்ளும் மின்திறன் 1 வாட். Thus, SI unit of electric power is watt. When an electric current is 1 ampere pass across the ends of the conductor, what is the potential difference of 1 volt? Then the electric power is P = 1 volt into 1 ampere = 1 watt. அப்போ P = V × I, 1 volt 1 ampere, I க்கு ampere is equal to 1 watt. Thus 1 watt is the power consumed when an electric device is operated at a potential difference of 1 volt
and it carries a current of 1 ampere, a large unit of power which is more commonly used a kilowatt. இப்போ நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதைத்தான் வந்து நமக்கு வந்து ரீடிங்காகவும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வகுப்பு நடத்தும் போதே நாம் வந்து நிறைய முறை இதை வந்து மாணவர்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். மோர் டு நோவில் ஹார்ஸ் பவர், குதிரைத்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த ஹார்ஸ் பவர் ஹெச்பி அப்படின்னு 5 ஹெச்பி மோட்ரு 6 ஹெச்பி மோட்ரு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஹெச்பி அப்படிங்கிறது ஹார்ஸ் பவர், குதிரைத்திறன் சொல்லி பேர். இட்ஸ் எ யூனிட் ஆஃப் ஃபுட் பவுண்டு செகண்ட். எஃப்இஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் முறைகளை பற்றி பார்த்துருக்கோம். அந்த ஹார்ஸ் பவர் எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னா, நம்ம பண்டைய அலகு முறையில் இருக்கக்கூடிய ஃபுட்டு பவுண்டு செகண்ட்ஸினுடைய அலகு முறையில் இருக்குது. இன் இங்கிலீஷ் சிஸ்டம் சம்டைம் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர் இட் இஸ் ஈக்குவல். இது நம்ம எலக்ட்ரிக் பவரில் நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 746 வாட், 746 வாட் அளவு கொண்டது ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ 5 ஹெச்பி அப்படின்னா எவ்வளோனாக்கா 5 × 746ன்னு அர்த்தம். அடுத்து கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்குரிய மின் சுற்றுக்கள் எப்படி இருக்குது, மின்னாற்றலுடைய நுகர்வு என்ன என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மின்னாற்றலுடைய நுகர்வு என்ன அப்படின்னாச்சுன்னா, electricity is consumed both in houses and industries. Consumption of electricity is based on 2 factors. ஒன்று வந்து amount of electric power and duration of usage. 2 வகமாக இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ண போகிறோம், வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நுகரப்படும் மின்சாரத்தினுடைய அளவு 2 காரணிகள், மின்திறனுடைய அளவு மற்றும் பயன்படுத்தக்கூடிய கால அளவு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்து தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதை நாம் வந்து பொதுவாகவே கிலோவாட் ஹவரில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 1000 வாட் ஹவர். 1000 × 60 × 60 அப்போ வந்து 6×6 36னா வாட். செகண்டுக்கு எவ்வளோ வரும்னா 3.6 × 10⁶ ஜூல் அப்படிங்கிறது தான் இந்த மின்னாற்றலினுடைய நுகர்வு. இதை நம்ம எளிதாக நுகரப்படும் மின்னாற்றலுடைய SI அலகு வாட் வினாடியாக இருந்த போதிலும் நடைமுறையில் வாட் மணி என்ற அலகாலே நம்ம குறிக்கிறோம். KWH-ஆகவே குறிக்கிறோம். அப்புறம் வாட் மணிங்கிறது 1000 × 60 × 60. அப்போ வாட் வினாடி அப்படின்னாச்சுன்னா 3.6 × 10⁶ ஜூல் அப்படிங்கிறது இதனுடைய அலகு. அதுக்கு அடுத்தபடியாக டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, வீட்டுக்குரிய மின் சுற்று. ஏற்கனவே நம்ம பக்க இணைப்பில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். The electricity produced power station is distributed to all the domestic and industrial consumers through overhead and underground cable. The diagram which shows the general scheme of domestic electric circuit is given in the figure. உனக்கு ஒரு டயக்ராம் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. வீடுகளிலே எவ்வாறு மின் சுற்றுகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று அண்டர் கிரவுண்டு கேபிளாகவோ அல்லது மேலே கம்பம் மூலியமாக கொண்டு வருது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயந்தான், நம்ம அன்றாடம் பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம். இதில் நிறையா பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இன்னொரு ஹோம்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வயர்டு பை த எலக்ட்ரீஷியன் மூலிமா எப்படி வயரை கொண்டு வந்து ஃபியூஸ் வைக்கிறோம், எம்சிபி பாக்ஸ் வைக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை நம்ம அப்படியே ஜஸ்ட் யூ ரீடு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியது, பொதுவாக நமது வீட்டிற்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவு 220 வோல்ட். இதையும் வந்து பாடங்கள் நடத்தும் பொழுது உங்களுக்கு பல முறை வந்து நம்ம சொல்லியிருப்போம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புகளிலே நிறையா சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் பாக்ஸ் ஒன்று நம்ம வச்சுருப்போம். அது நமக்கு தெரியும். பக்க இணைப்புல தான் இது பூராமே பேரலல் சர்க்யூட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு தெரியும். எம்சிபி பாக்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதிகப்படியான மின்னோட்டம் வரும் பொழுது அந்த பாக்ஸோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த எம்சி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரிப் ஆகி அதாவே ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருட்கள் வந்து பாதுகாக்கப்படுது. தேவைப்படும் பொழுது மின்னோட்டத்தை நிறுத்துவதற்கு மெயின் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். முதன்மை சுற்றிலிருந்து வரும் மின்னோட்ட கம்பிகள் வீட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் தனித்தனி சுற்றுகளுக்கு திறனை வழங்கவும் இருவகையான மின் சுற்றுகள் வீடுகளில். இப்போ மின் பல்புகள் வந்து மின் விசிறிகள் ஒன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆம்ஸ் இருக்கிறதா கொடுக்க முடியாது. ஃபேனு லைட்டுக்கெல்லாம் 5 ஆம்ஸ் வர மாதிரியும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டர், ஏசி, அயன் பாக்ஸ் இதுக்கெல்லாம் 15 ஆம்ஸ் வர மாதிரியும், நம்ம கேபிள் தனியாக ஒயர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி 15 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்து அதுக்கு ஒரு எம்சிபி பாக்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி வீட்டுக்கு வந்து பக்க இணைப்பை பயன்படுத்தி நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இது எல்லாமே நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம்.
இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டொமஸ்டிக் சர்க்யூட் சப்ளைடு வித் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னா 220 to 230 வோல்ட், ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ். இது எல்லாமே நம்ம வீட்டினுடைய மீட்டரில் டிஸ்பிளே ஆகும். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். யூஎஸ்ஏ அண்ட் யூகேவில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கரண்ட் சப்ளைடு வித் அன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பொட்டன்ஷியலில் 110 to 120 வோல்ட். நம்மளை விட கிட்டத்தட்ட 100 வோல்ட்டு குறைவாக தான் யூகேவிலையும் யூஎஸ்ஏவிலையும் கிடைக்குது. ஆனால் அதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னா 60 ஹெட்ஸ் இருக்குது, நம்மளதில் 50 ஹெட்ஸ் இருக்குது. இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். டு யூ நோ? அதனால் அடுத்து ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்பொழுது தான் நம்ம எம்சிபி சுவிட்ச் பயன்படுது. The fuse for MCB will be disconnected, the circuit even and overloading and short circuiting. இதை முதல்ல சொன்னோம். நம்ம ஓவர்லோடாக ஷார்ட் சர்க்யூட் ஆகி போச்சுன்னா எம்சிபி ட்ரிப் ஆகி போயிடும். ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் when a large number of appliances are connected in series. ஒரே நேரத்தில் தொடரிணைப்பில் அதிகப்படியான மின்சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது லோடு அதிகமாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த எம்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ட்ரிப் ஆகிடும். அப்புறம் தென் த சேம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் த லீட்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் த எலக்ட்ரிக் சர்க்யூட். அதிகமாக உள்ளே போச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த எம்சிபி ஆஃப் ஆகி நம்ம மின்சாதன பொருட்களை காப்பாற்றும். இதை தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. எர்த்தனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இல்லை அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக எங்கே வந்து போய் நம்ம போய் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் கை வச்சிங்கனாலும் சாக் அடிக்க ஆரம்பிக்கும், எர்த் அடிக்க ஆரம்பிக்கும். எர்த்தனிங் இஸ் தான் ரொம்ப முக்கியம். வீடுகளுக்கான மின்சுற்றிலே பச்சை காப்புரை பெற்ற 3வது கம்பி, நம்ம இங்கேருந்து லைன் இழுத்துட்டு போகிற கம்பி பார்த்திங்கன்னா 3 கம்பி இருக்குது. டொமஸ்டிக் சர்க்யூட் த தேர்ட் ஒயர் கால்டு த எர்த் ஒயர் ஹேவிங் எ green insulations is usually connected to the body of the metallic electric appliances. The other end of the earth wire is connected to the metal tube or a metal electrode which is buried into the earth. பூமிக்கு அடியில் ஒரு பெரிய கம்பியை நட்டு அந்த கம்பியில் கொண்டுட்டு போய் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எர்த்தனிங்கிறது ரொம்ப முக்கியம். தெருவிளக்குகளில் பார்த்தீங்கன்னா மின் கம்பத்துக்கு பக்கத்தில் கம்பம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டே கம்பி போட்டு கொண்டு போய் பூமியில் எர்த்தனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதையும் நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது எல்இடி பல்பு, லைட் எமிட்டிங் டயோடு பல்பு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலையும் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். An LED bulb is semiconductor device that emits the visible light when the electric current pass through it. அது வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அது எமிட் ஆகும், நல்ல க்ளோ ஆகுது. The color of emitted light will depend on the type of material used. அது கலராக எரியிற அளவுக்கு அதில் தேவையான அளவுக்கு மெட்டீரியலை யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு, லோ கன்சம்ஷன், குறைந்த அளவு கன்சியூம் பண்ணும் அது. With the help of the chemical compounds like gallium, arsenic and gallium phosphide, the manufacture can be produced LED bulbs. It radiates red, green, yellow, orange and colors. Displays in digital watches and calculators, traffic signals, street lights, decorator lights, etc. And some examples for use as the LEDs. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நிறைய டெக்கரேஷனில் பார்க்குறோம், ஷோகேஸில் நிறைய மால்ஸு, ஜவுளி கடைகளில், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸ், நிறைய இடங்கள் அதை பார்க்குறோம். இட் கேன் பி இன் 7 segment டிஸ்பிளே. 7 செக்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. The 7 segment display is the display device used to given an output to form as the number of text. It is used to the digital meter, digital clock, microwave oven, etc. It consists of 7 segment of LED with the form of the digit of 8. The 7 LED are named as A, B, C, D, E, F and G. The extra 8th LED is used to display a dot. புள்ளிக்காக அந்த 8வது எண்ணையும் மீதி 7 வந்து அந்த நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கும் 1னா எப்படி இருக்கும், 2னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்இடி டிஸ்பிளே பண்ணி காட்டுது அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்தபடியாக மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். எல்இடி பல்பை பயன்படுத்துவதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் தேர் இஸ் நோ ஃபிலமெண்ட், அதுக்கு வந்து ஃபிலமெண்ட் கிடையாது. தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், அதிகப்படியான வெப்பத்தை உற்பத்தி செய்வது அல்ல. இட் இஸ் த கூலர் தேன் இன்கேண்டசன்ட் பல்ப். அதாவது நாம் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா, பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மின் விளக்கை விட மின் இழை இல்லாத பல்பு வெப்பநிலை ரொம்ப குறைவு. அடுத்து இன் கம்பேரிசன் வித் த ஃப்ளோரசன்ட் லைட்
த எல்இடி பல்ப் ஹாவ் சிக்னிஃபிகண்ட்லி லோ பவர் ரெக்குயர்மெண்ட். அதுதான் சொல்லியாச்சு, கன்சியூம் பண்ணுறது வந்து குறைந்த அளவு மின்சாரத்தை எடுத்துக்கும். இட் இஸ் நாட் எ ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட். சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பை உண்டு பண்ணாது. வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இஸ் பாசிபிள் கியர். அதாவது பல நிறங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது. இட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்ட் அண்ட் எனர்ஜி ஆஃப் எஃபிஷியன்ட். இது வந்து மலிவு விலை மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது. மெர்க்குரி அண்ட் அதர் டாக்ஸிக் மெட்டீரியல் ஆர் நாட் ரெக்வயர்டு. இதற்கு பாதரசம் மற்றும் பிற நச்சுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல. ஒன் வே த ஓவர்கமிங் த எனர்ஜி கிரைசிஸ் டு யூஸ் மோர் எல்இடி பல்ப். அதுதான் கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. மின்னாற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வழிகளிலே அதிக எண்ணிக்கையிலான எல்இடி விளக்குகளை பயன்படுத்தினால், குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்தினால் போதும். எல்இடி டெலிவிஷன் கூட வந்துருச்சு. எல்இடி டெலிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அண்ட் எல்இடி டிவி இஸ் ஆக்சுவலி எல்சிடி டிவி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே with LED display, and LED display is used to LED for backlight, and an array of LED acts as the pixels. பிக்சல்ஸ்னால் அந்த பிக்சர்னுடைய அந்த பிக்சல் உடையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பிறுபிறுன்னு தெரியாமல் இருக்குது. LED is emitting with white light or used the monochrome black and white TV, red, green and blue RGB. Red LEDs are used in color television. The first LED television screen was developed by James P. Mitchell அப்படிங்கிறவர் தான் 1977 ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார். இட் வாஸ் மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளே, பட் ஆஃப்டர் அபவுட் 3 decades in 2009 சோனி இன்ட்ரடியூஸ் த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன். அதுதான் முதலாக வந்து சோனி கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2009 வணிக ரீதியிலான எல்இடி டிவி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1997 ஜேம்ஸ் பி மிட்சல் என்பவர் தான் முதல் எல்இடி தொலைக்காட்சியை உருவாக்கினார். அடுத்து இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் எ பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி. இதன் வெளியீடு மிக பிரகாசமாக இருக்கும். இட்ஸ் எ தின்னர் இன் சைஸ். இது மெல்லிய அளவுடையதாக இருக்கும். இட் யூசஸ் லெஸ் பவர் அண்ட் கன்சியூம் வெரி லெஸ் எனர்ஜி. குறைவான சக்தியை பயன்படுத்துகிறது மற்றும் குறைவான ஆற்றலை நுகர்கிறது. இட்ஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் மோர். இதன் ஆயுட்காலம் ரொம்ப அதிகம். இட் இஸ் அ மோர் ரிலையபிள். இது மிகவும் நம்பகத்தன்மை உடையது. பார்க்குறதுக்கு சும்மா பளிச்சுன்னு தெளிவாக டிவி ஜம்முன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடம் இதோடு வந்து உங்களுக்கு முடியுது. பாடம் 4 நிறைவடைகிறது. மீண்டும் பலமுறை கூறியது போல குறைகள் இருந்தால் தயவுசெய்து சுட்டி காட்டவும், கமெண்ட் பண்ணவும். நிறைகள் இருந்தாலும் நன்று அல்லது நன்று அல்ல என்ற விஷயத்தையும் தவறாமல் கமெண்ட் செய்யவும். இது எங்களுடைய முதல் முயற்சியின் 4வது பாடம். அடுத்த பாடத்தினுடைய காணொளியை பின்னர் காண்போம். டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பாடம் 4 எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.